ஆனா காடுங்கிறவர் அன்லிமிட்டெட் என்டிட்டி. அவர் கொடுக்குற ஆனந்தம் எப்படி இருக்கும்? அன்லிமிட்டடா இருக்கும். அப்ப இப்படி யோசிச்சு பாருங்க, பர்பஸ் ஆஃப் லைஃப் என்ன? ஹாப்பினஸ். அந்த ஹாப்பினஸ் எவர்லாஸ்டிங்கா இருக்கணும், பர்மனண்டா இருக்கணும், கிரேட்டா இருக்கணும், இன்ஃபைனைட்டா இருக்கணும். அதை யாரால கொடுக்க முடியும்? இன்ஃபைனைட் பர்சன். அதுக்காகத்தான் கடவுளை நாம் ஒத்தொத்தரும் தெரிஞ்சுக்கணும். அதனால எனக்கு என்ன, நான் தான் வாழ்கிறேனே அப்படின்னா, வாழறோம், சம்பாதிக்கிறோம், உழைக்கிறோம், குடும்பம் நடத்துறோம், இது எல்லாரும் பண்றா. ஆனா வாழ்க்கையில ஒரு நிம்மதி வேணும். வாழ்க்கையோட பர்பஸ் என்னங்கிறத ரியலைஸ் பண்ணணும்னா அதுக்கு கடவுள் பக்கம் நம் பார்வையை திருத்த வேண்டியது முக்கியம். அதான் அதாத்தோ பிரம்ம ஜிக்ஞாசா. அத இதெல்லாம் பண்ணிட்ட அதுக்கப்புறம் அதஹா, அதுல உனக்கு முழுமையான சந்தோஷம் வராதனால பிரம்ம ஜிக்ஞாசா, நீ கொஞ்சம் பெருமாளை பத்தி தெரிஞ்சுக்கோ, இறைவனை பத்தி தெரிஞ்சுக்கோன்னு முதல் கேள்விக்கு யாரு? நான் பதில் சொல்லல, ராமானுஜர் சொல்லிட்டார். நீ வாழ்க்கையிலே முழுமை பெறணும், சந்தோஷம் அடையணும்னா கடவுளை பத்தி தெரிஞ்சுக்கணும்ட்டார். இப்பதான் இந்த $1,000,000 கொஸ்டின், இந்த செகண்ட் கொஸ்டின். கடவுளை தெரிஞ்சுக்கோ